இடத்துல இதே இடத்துல மரக்கிளையிலிருந்து ஏறின விழுந்து கூட்டால் சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போன அந்த குழந்தையோட அத்தை இன்றைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மளால உயிர் போச்சு குற்ற உணர்ச்சியை மீள முடியாம தவிக்கிறார். அந்த குழந்தையோட தாய் வாய் பேச முடியாத காது காணாத தாய் தன் குழந்தை இறந்து போச்சேன்னு வாயை திறந்து அழ முடியல, கதற முடியல. கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய், சக்கரை வியாதியில் கண் பார்வை போச்சு. அந்த தாயோட மகன், அம்மா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் கண் பார்வையை மீட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்பிக்கையோட்டு வளர்க்கிறேன். அந்த மகன் இறந்து போயிட்டான். கண் பார்வை இல்லாத போது எல்லா வெளிச்சமும் இருந்தாங்க, இந்த எல்லா வெளிச்சமும் இருந்த அந்த மகன் இறந்து போயிட்டான். அதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? ஒரு நல்ல மனநிலை கொண்டவன், ஒரு நல்ல மனிதன், மனசாட்சி கொண்டவன்னா நம்மளால 41 பேர் செத்து போயிட்டான்னா அவன் தற்கொலை எண்ணத்துக்கு தான் போவான். அவனால வெளியே வர முடியாது, அவனால நடமாட முடியாது. ஆனா இந்த மரணம் நிகழ்ந்து சரியா 3 மாத காலத்துல மலேசியாவில் போய் நடமாட முடியாதா? எப்படிதான் எப்படி நடமாட முடியுது? எப்படி முடியுது? அதுக்கு பிறகு இத்தனை நாள்ல இந்த மரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் நிகழ்ந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுங்க. நம்மள மானம் கட்டி போயிட்டோமாங்க, மானம் கட்டி போயிட்டோமா? அப்படி என்ன நடிகரை பார்க்கணும், நாக்க தொங்க விட்டு போகணும்? அப்படி என்ன? அவனுக்கு நம்மள போட 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதானே நடிகன்? படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொட நடுங்குவான். கரூர் மரணத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று வரை பாஜக வார்த்தையை சொல்ல துப்பு இல்ல. இந்த தொடர் கூட்டம் நடந்தா டிவிக்கேன்னு கத்துறது, கொடியா காட்டுறது. 41 பேர் செத்து விழுந்த போது நீங்க எங்கடா புடுங்க போனீங்களாடா? எங்கடா போனீங்க? இடியாப்பா வைக்க போனியா, டிவி வைக்க போனியா? எங்கடா போன? கரூர் மருத்துவமனையில ஒரு கட்சிக்காரன் இல்லையடா. அலைபேசி அணைச்சு வச்சு ஊரை விட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனீங்கடா. எங்கடா போனீங்க? ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்புலனா என்ன மயிற்று கட்சி? எதுதான் நாட்டாள கனவு? இந்த 41 பேர் சாவுக்கு யாரா பொறுப்பேற்பது? 41 பேர் செத்து விழுந்த இடத்துல சொல்றோம். இந்த அரசியல் அநாகரிகங்கள், சமூக குப்பைகள் முற்றுமுழுதாக துடை தெரியப்படணும். இவன் அதிகாரத்துக்கு வந்தால் திமுக அதிமுக விட மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிருவான்.